Hello viewers. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Ultimate Spider-Man vs the Sinister Six Season 4 Episode 6 Double Agent Venom. ஓபன் பண்ண நட்ட ராத்திரியில பயங்கரமா அயன் ஸ்பைடியோட ஜெட் எடுத்துட்டு வேக வேகமா போறானுங்க. வேற எங்கேயும் இல்ல, போன எபிசோட்ல அந்த ரைனோ பைய துரோகம் பண்ணி ஆக்டேவியஸ காப்பாத்தி வெனம் பையில ஆட்டைய போட்டு போனாங்கல்ல, அவங்கள காப்பாத்துறதுக்காண்டி. ஆனா ரைனோ இப்படி பண்ணுவான்னு யாருமே எதிர்பார்க்கல. அயன் ஸ்பைடரும் மைல்ஸும் வேற ஒரு சைடு தேடிட்டு இருப்பானுங்க, இவனும் ஒரு சைடு தேடிட்டு இருப்பானுங்க. இப்ப ஏன் காப்பாத்த போறாங்கன்னா வெனம் பைய இவங்க ஃப்ரெண்ட் ஆச்சே. ஆனா ஸ்கார்லெட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ்னாலே நம்பிக்கை இல்ல. ஏதாச்சும் பஞ்சாயத்துனா பாதியிலேயே விட்டுட்டு ஓடிடுறானுங்கல்ல. அந்த மாதிரி வாழ்க்கையில ஏதோ அவனுக்கு நடந்திருக்கு போல. கேட்டா எதுவுமே சொல்ல மாட்டான். அப்ப அவங்களுக்கு ஒரு எனர்ஜி சிக்னல் கிடைக்கும். அதை ட்ராக் பண்ணி போனா அது ஒரு பழைய பண்டைய குடோனு என்னவா இருக்குன்னு செக் பண்ணிட்டு இருப்பானுங்க. திடீர்னு அங்க பிளாஸ்ட் ஆகி தெரிச்சிருவானுங்க. அப்ப ஒரு கேவலமான இழிக்கிற சவுண்டு. இந்த மாதிரி கன்றாவியா யாரு சிரிப்பா? அந்த கிரேவன் பைய. அவன் தான் வேட்டக்காரனாச்சே. அயன் ஸ்பைடியும் ஸ்கார்லெட்டையும் ஓட விட்டு ஒண்ணுக்கு போற அளவுக்கு அடிப்பான். நம்மால என்ன டம்மி பீஸா? அவங்க ஸ்டைல பஞ்சு அடிப்பானுங்க. என்ன ஒரு பஞ்சாயத்துனா அந்த மூதேவி அந்த இடம் பூராவுமே ட்ராப் வச்சிருப்பான். அவன் தான் ஹண்டர் ஆச்சே. இந்த மாதிரி தானே பண்ணுவான். ஒவ்வொரு டிராப்லயும் எஸ்கேப் ஆறதுக்குள்ள படாத பாடுபடுவாங்க. எதுக்கு ஸ்பைடிய போட்டு இந்த அடி அடிக்கிறான்னா, ஸ்பைடிய கொண்டு போய் ஆக்டேவியஸ் கொடுத்தா அவன் இவனை சினிஸ்டர் 6ல சேர்த்தறதா சொல்லியிருப்பானாமா. நீ சினிஸ்டர் 6 எல்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்ல, ஹாஸ்பிட்டல்ல சிஸ்டர் ஆவேனா ஆகிறதுக்கு லாக்கின்னு கிண்டல் பண்ணுவான். அவ்வளவுதான், இன்னும் வெறியாயி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். அந்த மூதேவி எல்லா இடத்தையும் டிராப் வச்சிருக்கான்ல, இந்த இடத்துல தானே உன்னால வைக்க முடியும். நியூயார்க் ஃபுல்லாவுமா நீ வைப்ப? சோ என்ன பண்ணுவானுங்க, மாடியில போய் எஸ்கேப் ஆயிலான்னு பார்த்தா அங்கேயுமே டிராப் வச்சிருப்பான். அட நன்னாரி பையிலேன்னு அங்க இருந்தும் அவன்கிட்ட சண்டையை போட்டு டிமிக்கி டேக்காலாம் கொடுத்து எஸ்கேப் ஆன. போற வழி எல்லாத்துலயுமே டிராப் வச்சிருப்பான். என்ன அதுல ஸ்கார்லெட் பைய மாட்டிக்குவானா? அவனை போய் ஃப்ரெண்டுன்னு காப்பாத்த போனா ஒழுங்கா ஓடி இருப்பான். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படி வந்து காப்பாத்தவே மாட்டாங்களாமா. அந்நேரம்னு பார்த்தா அவனுக்கும் வலைய போட்டு பயபுள்ள தண்ணிக்குள்ள கபால். சோ கிரேவன் பைய அலேக அவனை மட்டும் தூக்கிட்டு ஸ்பைடியும் ஸ்கார்லெட்டும் எடுத்துட்டு வந்தா அதே ஜெட் எடுத்துட்டு நேரா கிளம்பிடுவான். ஐயோ ஸ்பைடி எங்க போனான்னு பார்த்தா அந்த ஜெட்டு கீழே மூதேவி ஒட்டிட்டு இருக்கும். இப்ப போய் ஏன் தாக்கலைனா எப்படி இந்த நன்னாரி பையன் ஆக்டேவியஸ்ட தான் போவான். அங்கதானே நம்ம வெனம் பையலும் இருக்கான். அவனையும் காப்பாத்திட்டு ஸ்கார்லெட்டையும் காப்பாத்திட்டோம்னா வேலை முடிஞ்சதுல. ஒரே கல்லிலே ரெண்டு மாங்கா. தூ சாரி பயமுள்ள பக்கத்து தெரு இல்ல பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் இல்ல பக்கத்து ஸ்டேட்டுக்கு போவான்னு பார்த்தா ஸ்டேட் விட்டு ஸ்டேட் நாடு விட்டு நாடு எல்லாம் கிடையாது, ஸ்ட்ரெயிட்டா விண்வெளிக்கே போவான். ஆக பறந்து போலன்னு ஆசைப்பட்டவனுக்கு பால் ஊத்த பாக்குறானே. நல்ல வேலை அந்த ஸ்பைடி ட்ரெஸ்லயே விண்வெளியில டிராவல் பண்ற மாதிரி ஒரு சூட்டு கொடுத்துருப்பானுங்க. ஜஸ்ட் நெஞ்சில தொட்டவனே கம்ப்ளீட்டா கவர் ஆயிக்கும். இனி ஸ்பைடி வெளியே இருந்தான்னா கண்டிப்பா பலிதான். அதனால நீட்டா கதவை திறந்துட்டு உள்ள எஸ்கேப் ஆயிருவான். இங்க என்ன வெங்காயத்துக்கு வந்திருக்கானுங்கன்னு செக் பண்ணி பார்த்தா ஹைட்ராவோட தீவுன்னு ஒண்ணு இருக்கும். அக்கா ஸ்பேஸுக்கே வந்து ஆட்டம் போட ஆரம்பிச்சிட்டானுங்களா? சரி நம்மால் எங்க இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தா அங்க கிரேவன் பையன் அவனை கட்டி போட்டு மிரட்டிட்டு இருப்பான். ஸ்பைடி இவனை காப்பாத்த வரும்போது அவனை புடிச்சிருவேன்னு. ஆனா ஸ்கார்லெட் ஸ்பைடருக்கு தான் ஃப்ரெண்டுங்க மேல நம்பிக்கையே கிடையாது. கண்டிப்பா ஸ்பைடி வரமாட்டான், ஏமாந்து போகாதா போடா வெண்ணன்னு அனுப்பி விடுவான். ஸ்பைடிக்கு ஏன் இந்த கிறுக்கு பைய இப்படியே சொல்லிட்டு இருக்கான்னு ஒரே கன்ஃபியூஷன். இங்க நம்ம வெனம் பையில ஆக்டேவியஸ் பைய தான் அடைச்சு வச்சிருப்பான். வேற ஒண்ணு இல்ல, இப்ப பிளாஷ் மேல இருக்க சிம்பையாட் அவன் கண்ட்ரோல்ல தானே இருக்குது. அத லைட்டா சீண்டி விட்டா போதும் கம்ப்ளீட்டா வெனமாவே மாறிடும். அப்படி அவனை வெனமா மத்தி சினிஸ்டர் 6ல சேர்த்தணுங்கிறது ஆக்டேவியஸோட ஒரே குறிக்கோள். திடீர்னு வைப்ரேஷன் மாதிரி ஒன்னு ஆன் பண்ணி விடுவான். பிளாஷ் தாங்க முடியாம கத்தி அப்படியே மயங்கிடுவான். அப்படி மயங்கிட்டானா அந்த டிவைஸ் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அப்பதான் அந்த அனிம்சோல வந்து கழுவி ஊத்துவான். ஆக்சுவலா இந்த தீவை சனி கிரகத்துக்கிட்ட இருந்து கொண்டு வந்தானாமா. அது மட்டும் இல்லாம ஆக்டேவியஸ காப்பாத்தினது சும்மா கிடையாது, ஸ்பைடியும் மத்த ஹீரோஸையும் பிடிக்கிறதுக்கு. ஆக்டேவியஸ்க்கு ஸ்பைடிய போட்டு தள்ளிடலான்னு பிளான். ஆனா என்ன செய்யறதா இருந்தாலும் வேகமா செய்யி, இல்லன்னா ஹைட்ரா கிட்ட போட்டு விட்டுருவேன்னு சொல்ல பைய கிளம்பிடுவான். அந்த பேரை கேட்டவனே ஆக்டேவியஸ் லைட்டா ஜர்க் அடிப்பான். இங்க அந்த கிரேவன் பையன் நேரா வண்டியை ஹைட்ரா தீவுக்கு கொண்டு வந்துருவான். இப்போ ஸ்பைடியோட வேலை என்னென்னலாம்? ஃபர்ஸ்ட் ஸ்கார்லெட்டை காப்பாத்தணும், நெக்ஸ்ட் வெனம காப்பாத்தணும்னு சாலியா போவான். பார்த்தா கிரேவன் பைய பெரிய படையோட வந்து நிப்பான். அப்படின்னா ஸ்பைடி இவங்க கூட தான் வந்துட்டு இருக்கான்னு ஆல்ரெடி அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. சோ எல்லாம் அவனை வளைச்சு சுடுவாங்க. அவனு என்னென்னமோ பல்ட்டி அடிச்சு எஸ்கேப் ஆயிட்டே தான் இருப்பான். அப்புறம் ஸ்கார்லெட்டை காப்பாத்திட்டு ஃப்ரெண்ட்ஸுங்கன்னா இப்படித்தாண்டா வந்து காப்பாத்துவாங்க. அவன் கண்டிக்க கூட மாட்டான். அப்புறம் எப்படியோ ரெண்டு பேரும் சேர்ந்து கிரேவன் பையல அட்டாக் பண்ணி தரையா ஒட்டிடுவானுங்க. நெக்ஸ்ட் இருக்கிறது அந்த ஹைட்ராவோட ஆளுங்க தானே, எக்கச்சக்கமா இருக்கிறதுனால கண்டிப்பா அட்டாக் பண்றது கஷ்டம்னு தெரிஞ்சவனே அந்த ஸ்கார்லெட் பையன் என்ன பண்ணுவான், ஜெட் எடுத்து அவங்க மேல விட்டு ஏத்திடுவானே. சோ அந்த இடமே பட்டன்னு வெடிச்சிரும். நல்ல வேலை ஸ்கார்லெட்டும் ஷீல்டோட சூட் தான் போட்டிருப்பான். சோ தொட்ட உடனே அவனுக்கும் ஸ்பேஸ் சூட் வந்துரும். இப்ப ஏன் ஸ்பேஸ் சூட்னா இவனுங்க பண்ண பிளாஸ்ட்ல அந்த இடமே வெடிச்சு எல்லாம் வெளியே தெரிச்சிருவானுங்க. அப்படி வெளியே போய் மிதந்துட்டு இருக்கும் போதா மேட்ரே தெரியுது. ஹைட்ராவோட தீவுன்னு சொன்னானே, அது வேற எதுவும் இல்ல, நிக் ஃபியூரியோட ட்ரை கேரியர். அதான் ஸ்பேஸுக்கு அனிம்சோலாவோட
அடிச்சு விட்டான்ல அது சேட்டன் எல்லாம் தாண்டி போயிருச்சு. மூதேவி அடிச்சு புடிச்சு இங்க வரைக்கும் கொண்டு வந்திருக்கான். இது ட்ரை கேரியர் தானே. சோ ஸ்பைடிக்கு எல்லா இடமும் அத்துப்பிடி. கண்டிப்பா வெனம் பையன் அந்த ஏரியால தான் இருக்கணும்னு நேரா ஒரு ரூம் நோக்கி அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டே போய் பாப்பானுங்க. அங்க நம்ம பிளாஷ் பைய காட்டுக்கத்து கத்திட்டு இருப்பான். அதான் வெனமா வெளியே கொண்டு வர்றதுக்காண்டி வைப்ரேஷன் கொடுத்துட்டு இருப்பான். போன உடனே ஸ்பைடி ஆஃப் பண்ணி விட்டு காப்பாத்திடுவான். ஆனா என்ன அவன் வெனமா மாறிடுவான். நீ சொல்லவா வேணும். அட்டி எல்லாத்தையும் போட்டு பொலந்தெடுப்பான். ஸ்கார்லெட் வெட்டி பாப்பான், வேலைக்கு ஆகாது. ஸ்பைடி ஷாக் கொடுத்து பாப்பான், அப்பவும் வேலைக்கு ஆகாது. மொத்தத்துல எல்லாத்தையும் போட்டு புரட்டு புரட்டு என்று புரட்டி எடுப்பான். எப்படியே சண்டைய போட்டா நாக்கு நாதஸ்வரம் வாசிக்க ஆரம்பிச்சிடும். அதனால அவங்கிட்ட கட்டிப்பிடி வைத்தியம் ட்ரை பண்ண போறேன்னு மறுபடியும் ஸ்பைடி பேசியே கொல்ல போறா. பிளஸ் என்ன தெரியலையா, நாதா ஸ்பைடி நீயும் நானும் ஒன்னாப்புல கைவீசம்மா கைவீசு, கடைக்கு போகலாம் கைவீசுன்னு சொல்ல வரக்குள்ள வேணாண்டா வேணான்னு வேணாம் ஓடி போய் பழைய மாதிரி பிளாஷ் ஆயிருவான். அந்நேரம்னு பார்த்து ரைனோவும் ஆக்டேவியஸும் வந்துருவாங்க. இந்த கிறுக்கு பைய ஏன் ஸ்பைடியை ஏமாத்திருப்பானா, ரைனோவால இனிமேட்டு நார்மலா மாற முடியாதுன்னு அவனுக்கு சொல்லிட்டானு இல்ல. ஆனா அந்த ஆக்டேவியஸ் பைய நான் சொல்றதெல்லாம் கேட்டீங்கன்னா நான் உன்னை நார்மலா மாத்துறேன்னு சொல்லியிருப்பான். அதனாலதான் ஸ்பைடிக்கே துரோகம் பண்ணிட்டான். இப்ப கூட வேற வழி இல்லாம தான் அட்டாக் பண்ணுவான். அப்படி அவனை அட்டாக் பண்ற டைம் மறுபடியும் பிளாஷ புடிச்சு வச்சு வெனம வெளியே கொண்டு வர ஆரம்பிச்சிருவான். எங்க ஸ்கார்லெட்டையும் நம்ம ஸ்பைடியும் புடிச்சு வச்சோன்னே மறுபடியும் ஸ்பைடி ஆரம்பிப்பான். என்ன ரைனோ என்ன என்ன ஞாபகம் இல்லையா, எப்படி பண்ணு எப்போ நம்ம பிரியாணி சாப்பிடுறப்போ நீ மட்டும் லெக் பீஸ் திம்பியே, அதுவும் ஏன் சோத்துல ஆட்டைய போட்டு வேற திம்ப. சரி திங்கட்டும் வளர்ற புள்ளையாச்சேன்னு பார்த்ததுக்கு காட்டுற நன்றியா இது. இப்படி எல்லாம் பேசினா என்ன ஆகும், ரைனோவும் மாறிடுவான். என் ஃப்ரெண்ட்ஸ் நான் இனி துன்புறுத்த விட மாட்டான்டான்னு போய் அட்டாக் பண்ணுவானே. பிளாஷ் வெளியில வந்துருவான். ஆனா வெனம் மாட்டிக்கும். எது போதுமே அந்த ஆக்டேவியஸ்க்கு. இவனு எப்படியா அடிச்சு புரண்டு தப்பிச்சு எஸ்கேப். நல்ல வேலை பிளாஷ் பைலுக்கு எதுவும் ஆகல. ஸ்கார்லெட் பைய பிளாஷ விட்டுட்டு வானே சொல்லுவான். ஏன்னா இவனை கூட்டு போனா டைம் ஆகுமாமா. ஸ்பைடி அப்படி விடுவானா, எங்க போனாலும் விடுறதா இல்லன்னு அவனை கூட்டிட்டு தான் போவான். அந்த டைம் கிரேவன் பைய லேபுக்கு வருவான். அப்ப அவனுக்கு ஸ்பைடியோட ஸ்மெல் அடிக்கும். அவன் செத்துட்டான்னு நினைச்சிட்டு இருப்பான். அதான் ஸ்பேஸுக்கு பிச்சிட்டு போனானு இல்ல. ஆனா அவன் ஏமாத்திட்டான்டா மாங்காமடியான ஆக்டிவேஸ் வண்டி வண்டியா கிழிப்பான். இப்ப கிரேவன் பையலுக்கு சினிஸ்டர் 6ல சேரணும் தானே ஆசை. சோ ஒழுங்கா சேர்த்திக்க சொல்லுவான். ஆக்டேவியஸ் பையன் என்ன பண்ணிடுவான், அப்படியான்னு சொல்லி கிரேவனை தூக்கி வெனம் இருக்க சேம்பர்ல போட்டுருவான். அது அவனை அலேக்கா பிடிச்சிக்கும். இங்க அவனைய கிளம்பலான்ட்டு வண்டியில ஏறுவானுங்க. பிளாஷ் பைய சிம்பையாட் வேணும்பா. ஏன்னா அது அவன் ஒரு ஃப்ரெண்டா பாத்திருக்கான். அந்நேரம் அவனுங்க வண்டி சும்மா கட்டமுட்ட ஆடும். யாரான்னு பார்த்தா அந்த கிரேவன் பைய வெனமோட சேர்ந்து சும்மா டிப்பரண்டா இருப்பான். என்னங்கடா புதுசா கிளம்பி வர்றீங்க. வந்தவன் அம்மா பெரிய ஜெட்ட வெனமோட பவரை வச்சு அலேக்கா தூக்கிடுவான். இனி அது கூட இருந்தா உசுருக்கு ஆபத்து தானே. சோ எஸ்கேப் ஆயிருவானுங்க. கிரேவன் பைய விடுவானா பலு பண்ணி வருவான். இந்த பிளாஷ் பைய சும்மா இல்லாம அது என்னோட வெனம்னு சொல்லிட்டு கிரேவன் கிட்ட போவான். நல்ல வேலை ஸ்பைடி காப்பாத்தனா, இல்லைன்னா மூஞ்சில பூரா போட்டு விட்டுருப்பான். அப்புறம் அடிச்சு புடிச்சு டக்டூலியாலாம் எஸ்கேப் ஆவானுங்க. ஏன் வெனமால அந்த டக்டூலியா வர முடியாது. அவனும் மேல ஏறுவான். ஆனா ஸ்பைடி அடிச்சு போட்டு எஸ்கேப் ஆயிருவான். அப்படி போனவனுங்க சேஃப்டியா ஒரு இடத்துக்கு வந்துருவானுங்க. மறுபடியும் இந்த ஸ்கார்லெட் பைய பிளாஷ விட்டுட்டு போயிருவான்னு சொல்லிட்டே இருப்பான். ஏன்னா அந்த கிரேவன் வெனம் கிட்ட போய் கட்டிப்பிடி வைத்தியம் பண்ண போனால கஞ்சா மிஸ் ஆயிருச்சுன்னா இவனுக்கு தண்டனைக்காதான். சோ இங்க இருந்து எஸ்கேப் ஆயிலான்னு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. மறுபடியும் அந்த கிரேவன் வெனம் பைய வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். எல்லாம் எப்பவும் போல மாங்குன்னு மண்டத்தைய சண்டைய போட்டுட்டு இருப்பானுங்க. இந்த பிளாஷ் பைய சும்மா இருக்கணுமா இல்லையா, அது என்னோட வெனம்ட்டு போவான். ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பைடி காப்பாத்தி விடுவான். ஆனா அடங்காம அது தூக்கி அவனை போட்டு மீச்சிட்டு இருக்குமா. இவன் போய் கைய புடிச்சுக்கிட்டு வெனம் நான் வந்துட்டேன் வா ஐயோ இவனு மொக்கைய போட்டு கொண்டாலும் கொண்டு விடுவான்னு வேகமா வெனம் வந்து அவன் உடம்புல ஏறிக்கும். அப்புறம் என்ன வெனம் பேக். சோ அம்புட்டு பேருக்கு சந்தோஷம். இவனு சந்தோஷப்பட்ட மட்டும் என்ன கேக் வெட்டி கொண்டாடவா சொல்லுவானுங்க. கண்ணை கொண்டு வந்து கண்டமேனிக்கு சுடுவானுங்க. எல்லாம் அடிச்சு புடிச்சு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவானுங்க. அதுக்குள்ள அந்த அனிம்சோலா பைய வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவானே. வெனமும் ஸ்பைடியை மட்டும் பெரிய இரும்பு பொட்டிக்கு அடியில மாட்டிக்குவானுங்க. அந்த ஸ்கார்லெட் பைய காப்பாத்துவான்னு பார்த்தா திடீர்னு எஸ்கேப் ஆயிருவான். அட வீணா போன வெங்க பையில எப்படி போயிட்டானேன்னு புலம்பிட்டு இருப்பானுங்க. அப்ப அனிம்சோலா வந்து அட்டாக் பண்ண வருவானா. முதுகுலயே சரக்குன்னு ஒரு கத்தி ஏறும். எல்லாம் ஸ்கார்லெட் ஸ்பைடி தான். ஒரு வழியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ப ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் வந்து 2 பேத்துக்கு ஹெல்ப் பண்ணி காப்பாத்திட்டு வேகமா அங்க இருந்து எஸ்கேப் ஆவானுங்க. என்ன ஒரு நல்ல விஷயம்னா அங்க இருந்த எல்லா ஜெட்டுமே டேமேஜ் ஆயிருச்சு. ஜஸ்ட் ஒண்ணு கண்ணு மட்டும் இருக்கும். அதை எடுத்துக்கிட்டு மண்டை தெறிக்க அங்க இருந்து தப்பிச்சிருவானுங்க. எவ்வளவோ கஷ்டப்பட்டு சுட்டு பாப்பானுங்க. ஒண்ணு வேலைக்கு ஆகாது. கோயிந்தோ போட்டு எஸ்கேப். அந்த அனிம்சோலா பையன் ஆக்டேவியஸ புடிச்சு வண்டியா கிழிச்சு தள்ளுவான். போட்டா மூதேவின்னு சொல்லிட்டு அந்த ரைனோ பையில கட்டி போட்டு வாங்குன்னு வாங்குவான். ஏன்னா இவன் தானே அவங்கள தப்பிக்க விட்டான். நட்பு தோழமை விட்டு கொடுக்க மாட்டீங்களோ, அப்ப உனக்கு செஞ்சிட வேண்டியதான்னு ரைனோவோட சீரத்தை காட்டுவான். எங்க இவனுங்க ஒரு வழியா தப்பிச்சிட்டானுங்களா, எல்லாம் டீமா வந்து வெல்கம் பண்ணுவாங்க. அப்புறம் அப்படியே சாலியா சாப்பிட கிளம்பிடுவானுங்களா. இங்க அந்த ஸ்கார்லெட் பையன் மட்டும் கொஞ்சம் சேடா இருப்பான். என்ன ஏதுன்னு கேட்டா நட்பு நான் நம்பலாம் போல இருக்கேன்பா. ஒரு வழியா நம்பிக்கை வந்துருச்சு. அப்ப அந்த வெனம் பையன் ஏண்டா சனியம் பிடிச்சவனே என்னை நீ காப்பாத்தனல வாடா சாப்பிடலன்னு ரொம்ப பாசத்தோட கூப்பிடுவான். எல்லாரும் சாப்பிட போனானுங்க. ஆனா ஸ்பைடிய ஒருத்தனும் கேட்கல. போங்கடா வெண்ணையலான்னு நம்மால ஃபீல் பண்றதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.